இப்படியே அதாவது உங்களோட ஒர்க் ஷாப்போட பேர் என்ன? என்ன? தேவன் லேத் ஒர்க் ஷாப். தேவன் லேத் ஒர்க் ஷாப். அட்ரஸ் பட்டிருப்பு களுவாஞ்சிக்குடி. தேவன் லேத் ஒர்க் ஷாப், பட்டிருப்பு களுவாஞ்சிக்குடி. அப்போ திடீரென்று கண்டு நிப்பாட்டினதுக்கு ஒரு விசேட காரணம் இருக்குது. என்னென்னா, இங்கே எல்லோரும் வருவாங்க வந்து, அதாவது இந்த டிராக்டர் பார்ட்ஸ்கள் அதாவது செய்யணும். அடுத்தது அதுக்கு வந்து போர் அடிக்கணும், என்ன ஆணி வெட்டணும், புஷ் அடிக்கணும் எல்லாம் வருவாங்க. நிறைய வேலை போகுது, நிறைய கால அனுபவம் கூட. உங்களுக்கு எத்தனை வருஷம் அனுபவம் இல்லை? 25 வருஷம் எனக்கு தெரியும். நீங்கள் கடை போட்ட காலத்துலேருந்து தெரியும். ஆனால் நான் இப்போ வந்து என்னடா, இந்த இன்ஜினியரிங் டெக்னாலஜி, பொறியியல் தொழில்நுட்பம், இன்ஜினியரிங் டெக்னாலஜியில் ஒரு முக்கியமான பாடம். அதுவும் செயன்முறையில் ஒவ்வொரு பாடசாலையிலையும் ஒரு சின்ன மெஷின் கொடுத்துருக்காங்க. இப்படி ஒன்று சின்ன மெஷின் அந்த செய்து காட்டுறதுக்கு. அதே மாதிரி அவங்களுக்கு அதாவது ஃபைனல் எக்ஸாமில் இறுதி பரீட்சையில் ஒரு ப்ராக்டிக்கலுக்காக இந்த லேத் மெஷினும் ஒரு அந்த வார கேள்விகளில் எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், சிவில் இன்ஜினியரிங் என்ற மாதிரி இந்த கடைச்சல் இயந்திரமும் ஒரு கேள்வி. அது சாய்ஸ் அடிப்படையில் வந்து கேட்டால் செய்து காட்டணும். நான் இருந்த காலங்களில் சம்மாந்திர டெக்னோ காலேஜில் முதலாவது சென்டர் இன்ஜினியர் டெக்னாலஜி நான் சீஃப் எக்ஸாமினராக இருந்தேன். அதுக்கப்புறம் சைரா காலேஜ், அடுத்தது மட்டக்களப்பு ஹிந்து காலேஜ், திருவண்ணாமலை, எல்லா இடத்துல இந்த கடைச்சல் மிஷின் அடி சொல்லக்குள்ள இந்த கடைச்சல் மிஷின் பற்றி எவருக்குமே தெரியாது. பிள்ளைகளுக்காக பேக்கெட் உடைக்காமல் பாடசாலையில் இருக்கும் மெஷின் வந்தோன்னே பிள்ளைகள் தடவுகின்ற என்னென்று தெரியாமல் அந்த மார்க்ஸை சீரோ எடுத்த வரலாறுகள் இருக்குது. 1-2 பிள்ளைகள் போய் அங்கே இங்கே படிச்சுட்டு வந்து ஒரு அளவு வச்சு விட்டுங்க. ஆனால் இது ஒரு பெரிய ஒரு பகுதி. இது வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஆக்சுவலி திஸ் இஸ் பட்டிருப்பு ஜங்ஷன். This workshop is called Devan Workshop. I think he has a 25 years, more than 25 years experience for this. Especially I came here for this some purpose because of in the engineering technology there is a electrical in the final exam, the practical exam there is a civil engineering, surveying, leveling, electronics, electrical and mechanical engineering. Normally the one question is regarding the timber, அதாவது மரங்களில் இந்த வடிவங்களை வடிவமைக்கிறது, தகட்டில் வடிவமைக்கிறது, ரிவர்ட் அடிக்கிறது. There is one major question is a lathe machine. Normally in the exam, the school, all the school have this machine. There is a small demonstration machine, but I don't think so that machine they use it. Not only that, but also in most of the technical college also in the eastern province, they are not using for the lathe machine. That course also closed. But in Colombo, Kandy and the Singlis area, they are using very well for this. They are getting the more experience for this. நான் எங்கே போகணும், ப்ரௌன் அண்ட் கம்பெனி டாலி ரோட்டில் கொழும்பில் நான் பயிற்சி போயிட்டேன். நான் ரெய்னி சரிக்கக்குள்ளே. அது பிறகு ஒர்க் ஷாப், முனிசிபல் ஒர்க் ஷாப் டாலி ரோட்டில் இருக்குது 2வது. 3வது நான் ஜெர்மன் டெக்னிக்கல் இன்ஸ்டியூட். அதான் இலங்கையிலேயே மிகவும் நுணுக்கமாக திருத்தமாக அதிகளவு செய்யக்கூடிய ஒரே ஒரு இடம் என்றால் ஜெர்மன் டெக் தான். ஜெர்மன் டெக் அவ்வாறு இருக்கக்கூடிய இந்த கடைச்சல் மிஷினை பற்றி கதைக்கிறதுக்கு தான் நான் வந்தேன். நான் பல முயற்சிகள் எடுத்தேன் அந்த கடைச்சல் இயந்திரம் பற்றி கதைப்போம்ண்டு. முயற்சிகளுக்கு நான் முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சியை செய்வதற்கு எனக்கு வழிவகைகள் இட்டு செல்லவில்லை. ஏன் என்ற காரணத்தை நான் எடுத்து சொல்லுது. அந்த வழிவகை ஏன் நான் அந்த முயற்சியை எடுத்தும் எனக்கு அது லேத் மிஷினை காட்டாக போன அந்த விஷயத்தை நான் சொல்ல விரும்பலை. இருந்தாலும் கூட எனக்கு இந்த பட்டுப்பு சந்தி, இந்த தேவன் ஒர்க் ஷாப் இதை எடுத்து மாணவர்களுக்கு காட்டுறதுக்கு, அட்லீஸ்ட் இந்த மெஷினை இப்படி கண்டித்தவன்றதை காட்டுறதுக்கு இருக்குது. அந்த வகையில் இந்த லேத் மிஷின் எடுத்த வேண்டாம். இதான் லேத் மிஷின். இதை வந்து தமிழில் சொல்லுவாங்க கடைச்சல் இயந்திரம். ஆக்சுவலி இஸ் அ மெக்கானிக்கல் இன்ஜினியர். உண்மையாகவே ஒரு பொறிமுறை எந்திரவியல் பொறியியலாளர்ன்னு சொல்லுவோம். இதை கணக்க விஷயம் இருக்கு. இதை எடுத்த வேண்டாம். இந்த பகுதியை நாங்கள் சொல்லுவோம் வந்து ஹெட் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லி. இந்த பகுதியை நாங்கள் சொல்கிறோம் ஹெட் ஸ்ட்ரோக்குண்டு.
அது இங்கிலீஷ் தமிழில் சொல்கிற தலைப்பகுதி. தலைப்பகுதி ஹெட் ஸ்ட்ரோக், தலைப்பகுதி. இதை சொல்லுவோம் வந்து நாங்கள் டெயில் ஸ்ட்ரோக், வால் பகுதி என்று. டெயில் ஸ்ட்ரோக், வால் பகுதி என்று. இந்த ஹெட் ஸ்ட்ரோக் எடுத்து பார்த்தா இதை வந்து சொல்லுவாங்க சக்குன்னு சொல்கிறாங்க. என்னது சக்குன்னு தான். இப்போ நான் வந்து 1987 காடியிலையும் அடுத்தது அருப்புல டெக்னாலஜிலையும் படித்த ஞாபகம். இது ஒரு சக் தான் எனக்கு ஞாபகம். சக் சக் இதில் வந்து 3யோ 4யோ சக் இருக்கு. இது 4யோ 4 இருக்கு. 4 வச்சு இருக்குது. இதை சொல்ல 4யோ சக் SHUCK. இது வந்து அதே மாதிரி இதில் 3 இருக்கு. அந்த இது வந்து 3 ஷோயோ. இது நான் எப்பயோ படித்தது இன்றைக்கு உதாவது. ஆனால் நான் நினைக்கிறேன் காடி நான் ஃபஸ்ட்டாக படித்ததை கண்டு நான் செய்த காடி டெக்னாலஜி அம்பார் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அர்பல் டெக்னாலஜி, அது பிறகு முனிசிபல் ஒர்க் ஷாப் டாலி ரோட்டோ, அதுக்கு பிறகு ப்ரௌன் அண்ட் கம்பெனி போன்ற இடங்களில் நான் கண்டிருக்கிறேன். ஆனால் கிழக்கு மாநிலத்தில் பல இடங்களில் இருக்குது இது. ஆனால் அது பயன்படுத்தப்படாமல் மூடி கிடக்கு. சில இடத்துல அது இயங்கவே இல்லை. அது இயங்க வைக்கவே முடியாது. இயங்குறதுக்கு நடவடிக்கை எடுத்தாலும் அது இயங்காது. அது ஏனென்ற விஷயத்தை நான் இப்போ சொல்லலை. இப்போ பார்த்த வேண்டாம் இந்த 3யோ ஜாக்கில் படி செய்து காட்டு வருவார். ஒரு கீ ஒன்று இருக்குதே, அந்த கீயை போடுங்க. அந்த கீயை போட்டு இவர் இதாக இப்படி இதை வந்து இருக்கலாம். அதாவது அந்த இதில் போட்டு இந்த வச்சிருக்கிறார். இந்த சாமானை சொல்கிறா ஒர்க் பீஸ் உண்டு. இந்த நடுவில் வச்சிருக்கிற சொல்கிறா ஒர்க் பீஸ், வேலை பகுதி. அதோட கூட இது வந்து சுத்தம். அது ஸ்பீடை குறைக்கலாம், ஸ்பீடை கூட்டலாம். அப்போ நான் அதை கேட்டு அலைன் பண்ணுறாரு. அலைன் பண்ணி போட்டு வெட்டுறாரு. இப்படி பார்க்கக்கூட இங்கே பார்த்த வேண்டாம். இதை ஆப்ரேஷன் எடுத்து பார்த்த வேண்டாம். ஆப்ரேஷன் எடுத்து பார்த்தா இந்த இருக்குது. இந்த சுவிட்செல்லாம் அங்கே இருக்குது. நான் ஆப்ரேஷனில் செய்கிறார். ரைட். அதை இப்போ அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் அந்த ஒர்க் பீஸ் எடுத்து அதை மையப்படுத்துறீங்கண்ணே. மையப்படுத்துறீங்கண்ணே. சென்டர் பண்ணுறதுக்கு ஒரு இதொன்று இருக்குது. பயன்படுத்துகிற இல்லையா நீங்கள்? என்னம்மா அது பேர் என்ன? சென்டர் பார்க்குறது. ஆமாம். இதில் பேர் மறந்து எனக்கு. ரைட். சென்டர் பார்க்குறதுக்கு பயன்படுத்துகிறதா என்ன? இதை வச்சுட்டு இப்படி செய்வார். இதை இப்போ அவங்க இதெல்லாம் வச்சு பார்க்குறதுக்கு நேரம் போயிட்டு கொண்டபடியாக அவங்க அனுபவத்தை டக்குன்னு போட்டுவாங்க. இப்போ நேரம் அந்த வேலை பகுதியை எடுத்து வச்சு அதை வேலை பகுதியை 4யோ ஷக்கில் பூட்டிருக்கார். இந்த கடைச்செடி இயந்திரத்தை தலைப்பகுதியில் பூட்டிருக்கார். அதே மாதிரி இந்த வால் பகுதி என்று இந்த வால் பகுதி அசைக்கக்கூடியது. என்ன பாருங்க, இப்போ கொண்டு போய் அந்த தூளை கிட்ட கொண்டு போகிறார். இந்த தூள் கிட்ட போகுது. இந்த தூள் வந்து வெட்டுது. இப்போ இந்த செயல்முறைக்கு பயன்படுத்துகிற இந்த தூள் இதை சொல்கிற இந்த செயல்முறையை சொல்கிற வந்து ஃபேஸிங்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு வேலை பகுதியை எடுத்து அதை மட்டப்படுத்துறாங்க, ஃபேஸிங்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த வால் பகுதியில் இந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி இந்த வால் பகுதியில் ஒரு ரீல் பீட்டை போடுறீங்க. அப்போ இந்த ரீல் பீட்டை போட்டு அதாவது ஒரு துளையுண்ட அதாவது தலைப்பகுதியில் ஷக்கில் அந்த வேலைப்பகுதி பொருத்தப்பட்டு அதில் முனை வந்து ஃபேஸ் பண்ணப்பட்டு இப்போ சொல்லப்படுது ட்ரில். என்ன அதில் அளவு என்ன ட்ரில் வந்து இப்போ 3 நூல் அரைஞ்சி த்ரெட் 3 நூல் ஓட்ட வரும். அரை இஞ்சிக்கு த்ரெட் போடுறீங்க. 3.5 நூல் 3.5 நூல் துவாரம் அரை இஞ்சி. நான் நினைக்கிறேன் ஒரு நூல் வந்து 1.8 இஞ்சி. என்ன ஒரு அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஒரு நூல் வந்து 1.8 இஞ்சி. எங்குலாம் ஒரு இஞ்சை 8ஆல் பிரிக்கிறதா என்ன? எத்தனை? ஒரு நூல் வந்து ஒரு அங்குலத்தை 8ஆல் பிரிக்கிறது. என்ன? ரைட். ஒரு 1.8 அங்குலம் தான் ஒரு நூல். ரைட். 8 இப்போ அதே மாதிரி நாங்கள் அதை மெச் பண்ணி செய்தலாம். இப்போ அதுங்க இதை குறைக்கிறாங்க. வேறு வந்து இப்போ வால் பகுதி டெயில் ஸ்ட்ரோக். Normally, his aim is to put the coals for the works there. Coals to the particular workpiece. He is using the lathe machine, but that particular workpiece is connected to the shaft.
Again this phase, firstly he did the facing, F-A-C-I-N-G, facing. Again he is adjusting the tail stroke. While adjusting the tail stroke, there is a coil, inside the workpiece. அதாவது இது எந்த செயற்பாட்டுக்கு எப்படி பயன்படுத்த போகிறாங்க, இது எப்படி பயன்படுத்த போகிறாங்க? இது வந்து கல் வெட்டுற மிஷினுக்கு கம்பி, கல் வெட்டுற மிஷினுக்கு ஒரு கம்பி ஒன்று வேணும். ஆனால் இதில் என்னென்னு சொன்னால் நமது தேவைக்கேற்ற மாதிரி கடையில் எரியாது, சில நட்டு எரியாது, போல்ட் எரியாது, த்ரெட் எரியாது. அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு என்ன முறையில் அமைக்கணுமோ எங்கிட்ட பார்த்தீங்கன்னா சரி, இதுதான் ஒர்க் பீஸ், இது வந்து ஹெட் ஸ்ட்ரோக். இந்த ஹெட் ஸ்ட்ரோக்கில் ஒர்க் பீஸ் பொருத்தி அதை முதலாவது பேஸ் பண்ணவர். இப்போ வந்து உள்ளுக்கு த்ரெட், அதை சொல்ல இன்டர்னல் த்ரெட், உள்ளுக்கு தான் த்ரெட் வட்டிக்கு இன்டர்னல் த்ரெட். இப்போ என்ன சொன்னால் எடுக்கிறார் வந்து இதை வந்து நான் சொல்கிறேன் டையா டை தானே, இந்த அவங்களுக்கு டையை பொறுத்து த்ரெட் வெட்டுற டையில் வச்சு இப்போ இதை வச்சு உள்ளுக்கு வச்சு பார்க்குது, அதை கிளியர் பண்ணுறீங்க, த்ரெட் வெட்ட போகிறீங்க. முதல்ல வந்து நீங்கள் துளையிட்டீங்க, இப்போ வந்து அந்த டையை கொண்டு டெப் அண்ட் டையில் டையை கொண்டு. ஆனால் இந்த ஆப்ரேஷனை டெப் அண்ட் டையில் செய்யலாம், இருந்தாலும் கூட அவர் செய்யாமல் இப்போ இதை வச்சு சுத்தக்கூட உள்ளுக்கு த்ரெட் வெட்டப்படும். என்ன த்ரெட் வெட்டப்படும்? இப்போ பாருங்க, இப்போ தான் உள்ளுக்கு த்ரெட், இன்டர்னல் த்ரெட். அந்த இன்டர்னல் த்ரெட்டை வெட்டுறதுக்கு ஃபர்ஸ்ட் இஸ் செலக்ட் த ஒர்க் பீஸ், செகண்ட் இஸ் த ஃபேஸிங் ப்ராசஸ், த தேர்ட் ஒன் இஸ் த த்ரெட் கட்டிங் ப்ராசஸ் பை யூஸிங் டெப். நார்மலி இந்த மேனுவலி வி கேன் யூஸ் ஃபார் த டெப் அண்ட் டை. இது வந்து நார்மல் லேத் மெஷின், கடைச்சல் மெஷின். இப்போ உங்கள்கிட்ட கேட்போம், இந்த கடைச்சல் மெஷினில் வேறு என்னென்ன செய்வீங்க? த்ரெட் வெட்டலாம், புஷ் வெட்டலாம், த்ரெட் வெட்டலாம், புஷ் வெட்டலாம், மற்றது எல்லாம் செய்யலாம். ஒரு ஆங்கிளுக்கு வெட்டலாம், டேர்னிங். ப்ரோ இதை விட்டத்தை குறைப்பீங்க, அதை சொல்கிற டேர்னிங். ரவுண்ட் போர் பண்ணலாம், டேர்னிங். ஒரு ஆங்கிளுக்கு பேஸ் பண்ணலாம், அதை சொல்கிற டேப்பர் டேர்னிங். ஆகவே ஃபேஸிங், டேர்னிங், டேப்பர் டேர்னிங், தீஸ் ஆர் த ப்ராசஸ் ஆஃப் த lathe machine function. First one is the facing, second one is the turning, other one is the taper turning. அதே நேரத்தில் இதில் இப்படி பிடி உள்ள மாதிரி இப்படி வெட்டுவீங்க, அது சொல்ல நேலி. அதாவது தெரியுதே, அந்த இதில் ஆணியில் இப்படி ஒரு இது மாதிரி இருக்குது, அது என்னது பயன்படுத்துகிறேன்டா கீ வெட்டுறது பயன்படுத்துது, அது சொல்ல நேலிங்க நினைக்கிறேன் நான். நேலி அவ்வாறு பல செயற்பாடு செய்யலாமாவே. இதில் நார்மலாக நீங்கள் எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்? 27-28 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். வேறு கை செய்யும் எல்லாம் இப்போ. ஆனால் நீங்கள் இப்போ வெட்டக்குள்ள அந்த வெப்பமாகும் என்பதற்காக தண்ணி ஊற்றுனீங்க. ஆனால் தண்ணி ஊற்றப்படா, கட்டிங் ஆயில் இதுக்கு வேறு கட்டிங் ஆயில் இருக்குது. இந்த தண்ணி ஊற்றுற என்ன ஹீட் ட்ரீட்மெண்ட் நடத்திடும் இல்லைங்க நீ. அதாவது உண்மையாகவே அதுக்கு ஒரு வெள்ளைக்கல்ல பால் போல தண்ணியில் இருக்கிற திரவியம் ஒன்று ஆயில் ஒன்று இருக்குது, அதை போட்டோம்னா அந்த ஹீட் வந்து குறையும். இதை விட வேறு என்ன டூல்ஸ் இருக்கும் உங்கள்கிட்ட? டூல்ஸு நம்ம கட் பண்ணுறது. ஓ எனக்கு டூல்ஸ் இந்த டூல்ஸாக இதில் கட்டுறத டூல்ஸை மாற்றி அதில் முனைகள் அங்கே இருக்குது, அந்த முனையில் போட்டி வெட்டுவான். போர் பண்ணுறது, த்ரெட் வெட்டுறது எல்லாம். அப்போ இவங்க வந்து அதில் டூல்ஸ், அவை இந்த ஸ்பீடை மாற்றுறது அங்கே இருக்குது. ஆகவே ஹெட் ஸ்ட்ரோக், டெயில் ஸ்ட்ரோக், அதே போன்று இதை சொல்கிற பெட் சொல்லி பெட் இன்னைக்கிற இந்த உழவையும் சொல்கிற பெட் தாங்கி பிடிச்சிருக்கிறவர் இந்த பெட் தான் பிடிச்சிருக்கிறார். ஆகவே இப்போ என்ன செய்ய 2 கம்பி அளவுக்கு செக் பண்ணுறோம். 2 கம்பியையும் அளவுக்கு செக் பண்ணுறீங்க. இது என்னதுக்கு சொன்னீங்க? கல் வெட்டுற மிஷினுக்கு போட போகிறீங்க. செக் பண்ணி போட்டு அதை வந்து பேஸ் பண்ண போகிறீங்க. முனையை 2 முனையும் பேஸ் பண்ணி போட்டு மட்டமாக்குறது சொல்ல ஃபேஸிங் மட்டி போட்டு த்ரெட் வெட்டி புஷ்ஷு புஷ் கட்டி அந்த புஷ்ஷுக்குள்ளே இறக்கக்குள்ள இது ஒரு சுழல்ற ஒரு இடத்தையா போடப்படும். உயர்த்துற சோலைகள் லிங் மெக்கானிசம், அதை உயர்த்துற பணிக்கிற அந்த லிங் மெக்கானிசத்துக்கு இதை கடையில் வாங்கல அது. ஆனால் இப்படி பொறுத்து இது உருக்கிரும்பா பயன்படுத்துகிறீங்க, இரும்பு. அப்போ நார்மலான இரும்பு தான் பயன்படுத்துகிறீங்க. இதை வந்து செய்து முடிச்சா எவ்வளோ கோஸ்ட் ஆகும்? அவங்க சாமான் வந்தீங்க ஒரு 1500 ரூபா ஆக, அவ்வளோதான். 1500 ரூபா. 1500 ரூபா எத்தனை மணி நேரத்தில் முடிப்பீங்க? அதுக்கு ஒரு அரை மணி நேரத்தில் 1500 ஓட்டுருவீங்க. ஒரு நாளைக்கு நோமலாக எவ்வளோ வேன் பண்ணுவீங்க? வேலையை பொறுத்து ஒரு நோமலா 2 அப்படி ஓரளவு பரவாயில்ல, ஓரளவு ஏதோ உழைச்சி கொள்ளலாம். கையாட அது செய்ய மூளையும் இருக்கும், அதில் தேர்ச்சி இருக்கும். இந்த வகையான வேலை திட்டங்களை நீங்கள் 23 வருஷமாக என்ன
25 வருஷமாக இந்த பட்டுப்பு சந்தையில் செய்து வாரீங்க. ஆனால் நீங்கள் எதிர்கொண்ட பிரச்சனைகள் என்ன? ஒன்றுமில்லை. இந்த தொழிலை வளர்க்குறதுல நம்ம கஷ்டப்பட்டு தான் செய்யணும். கடை போட்டுனா காசு இல்லை. இப்போ இடையில் ஏதாவது இப்போ பிரச்சனைனா காசு வர ஏன்னா இங்கே உங்களுக்கு சாமான் வேலை வரணும், தேடி வருவாங்க. வயல் உழவுற காலத்தில் தேடி வருவாங்க, அறுவடை நேரங்களில் தேடி வருவாங்க. ஏன்னா அந்த வெள்ளாய மற்ற மிஷினுக்கெல்லாம் எனக்கு பாட்டு செய்யலை. இப்போ நீங்கள் உங்களோட வாராக்கள் படைக்கணும் என்றால் இது இங்கே படைக்கலாம். லேத் மிஷினில் படைக்கலாம். கடைச்சல் இயந்திரத்தில் ஒரு கடைச்சல் இயந்திரம் இந்த இயந்திரத்தில் பெறுமதி எவ்வளோ இருக்குது? இது இப்போ நான் 5,80,000 முதல் எடுக்க நீங்கள் வாங்கக்குள்ள 5,80,000. இப்போ இது 20 லட்சம் 20 லட்சம் பெறுமதியான இந்த லேத் மிஷினை வச்சு இந்த ஒர்க் ஷாப்புக்குள்ளே இருக்கிறார். நான் இதில் கணக்கை கேட்கல விடுனா ட்ரில் மிஷின் ஒன்று இருக்குது, பெஞ்ச் ட்ரில் மிஷின் ஒன்று இருக்குது, ஏர் கம்ப்ரெசர் ஒன்று இருக்குது. எல்லாத்தையும் எடுத்தால் திஸ் இஸ் அ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஒர்க் ஷாப். there's a bigger process are going on. Just I explain only for the lathe machine. When we consider the lathe machine, there is a head stroke and the tail stroke and the bed. There are tools. By using the lathe machine, they are using the facing, turning, taper turning, nailing, this type of the process. While they are doing the process, while he is doing the work of the process, that particular material is heated up. Therefore, he is using the water, but it is not a wrong method because there is a special liquid. It's a white color liquid. That is the what do you call that? அந்த போர் என்ன ஒயில் ஒன்று வரும் என்ன அதுதான் யூஸ் பண்ணுவாங்க. அது என்ன ஹீட் ட்ரீட்மெண்ட் நடந்துடும், பிறகு தண்ணியை ஊற்றினா. ஆகவே இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பக் பீஸ் எடுத்தார். அந்த பக் பீஸ் கொட்டின பக் பீஸ் எங்கே? இந்த பக் பீஸ் எடுத்தார். இது ஒரு ஆணி எடுத்தார், ஒரு துண்டு எடுத்தார், அது அளவுக்கு எடுத்தார். அப்போ முதலாவது வந்து இதில் வந்து நடந்திருக்கு மெஷரிங் ப்ரோசஸ் தான் ஃபஸ்ட்டாக நடந்திருக்கு. திரும்ப வந்து நினைச்சிங்கன்னா இதை துளைச்சி இதை வந்து லேத் மிஷினில் போட்டு அலைன் பண்ணார், சென்டர் பண்ணதுக்கு பிறகு இதை வந்து இதை முனையை மட்டப்படுத்தினா இதோட ஃபேஸிங். அதை முனையை மட்டப்படுத்தினதுக்கு பிறகு உள்ளுக்கு வந்து நினைச்சாண்டா டெயில் ஸ்ட்ரோக்கில் ட்ரில் பிட்டோட போட்டு இதை துளையிட்டதுக்கு பிறகு உள்ளுக்கு டப் அண்ட் டை இருக்குது. நாங்கள் வந்து ஒரு நட்டுக்கும் போல்ட்டுக்கும் ஒரு த்ரெட்டை வெட்டுறேன்னு சொன்னால் டப் அண்ட் டை என்று வெறும் வந்து இப்போ டப்பை பயன்படுத்தி இந்த உள்ளுக்குள்ளே தொலைச்ச இடத்துல திரிகி வந்து இதை வெட்டி பார்த்தா இங்கே உள்ளுக்கு இப்போ த்ரெட் இருக்குது. இது மாதிரி ரெண்டை செய்கிறார். இது வந்து கல்லறிகிற மிஷினுக்கு பயன்படுத்துகிற லிங்க் மெக்கானிசத்துக்கு படைக்கிறார் அவன் சொல்கிறார். அவை பெரிய ஒரு ஒர்க் ஷாப். அவை அந்த வகையில் இறுதியில் என்ன சொல்ல போகிறீங்க? என்ன பேர் சொன்னீங்க? தேவன் லேத் ஒர்க் ஷாப் பட்டிருப்பு சந்தி. வாங்க இங்கே வந்து நான் வந்தது இது பேர் ஆக்சுவலி இஸ் அ மெக்கானிக்கல் இன்ஜினியர், இஸ் அ லேத் ஆப்ரேட்டர். வேறு இது வந்து இது அனுபவத்தை நீங்கள் எங்கே ஆரம்பத்தில் பெற்றீங்க? இது கல்முனையெல்லாம் போனீங்க. எத்தனை வயதில் போனீங்க? 16 வயதில் போய்ங்க. இது இவ்வளவு வேலை இருக்கக்குள்ள, மெக்கானிக் வேலை இல்லாமல் இருக்கக்குள்ள, வாகன இயந்திரம் எல்லாம் இருக்கக்குள்ள நீங்கள் லேத் மிஷினுக்கு போனீங்க. அப்போ மெக்கானிக் தான். அதுலேருந்து நான் அங்கே ஒரு அப்போ வெடிக்கு வரேன். இது ஒரு ஆர்வம் என்னெண்டா புதுசு மாதிரி வருது அதுன்ட்டு. அப்பாவும் மெக்கானிக், அப்பா டிராக்டர் மெக்கானிக். அப்பா டிராக்டர் மெக்கானிக் என்ற வழினால் அப்பாவுக்கு இதில் கணக்கு வேலையில் தேவைப்பட்டிருக்கும். அதே உங்கள்கிட்ட துண்டுகளை கட்டி தந்து போய் கடைச்சல் மிஷினுக்கு போய் செய்து வாங்கி சரி பிரிப்பார். அப்படியா? இல்லை அந்த வெடிட்டு வர நேரம் நமக்கு இது ஒரு இது. அப்போ எங்கே நீங்கள் ஆரம்பத்தில் பழகுனீங்க? கல்மையில் எங்கே? விக்ரமன் மோட்டர்ஸ் ஒரு பெரிய இது ஒன்று இருந்தேன். விக்ரம் மோட்டர்ஸ்லாம் பழகினேன். அப்போ அங்கே 3 ஜாக்கியாக இருந்தால் ஃபோஜோ ஆர்கேஎம் ரோடில் ஆரம்பத்தில் என்ன வெட்டி பழகினீங்க? நீங்கள் முதலாவது நினைச்சிருப்பீங்க, அதை எடுத்து சென்னை வண்டி பழத்திருப்பீங்க. புறோ இதில் ஸ்பீட்டை மாற்றுறது பழகிருப்பீங்க. புறோ ஃபேஸிங் செய்திருப்பீங்க, டேர்னிங் செய்திருப்பீங்க, டேப்பர் டேர்னிங் செய்திருப்பீங்க, நேலிங் செய்திருப்பீங்க, த்ரெட் வெட்டியிருப்பீங்க. ஒன்றா செய்து நீங்கள் அதில் காட்டும் ஆப்ரேட்டராக உங்களுக்கே செய்யும். உங்களுக்கு தெரிஞ்சு வைத்தாக பழகிருக்கு. அப்போ தொடர்ச்சியாக செய்தீங்க. அவை இத்துறை வந்து உங்களை வளர்ந்துருக்கு, பொறியியல் ரீதியாக வளர்ந்துருக்குது. உங்களை பிள்ளைகள் தெரியும். அவங்க என்ன செய்கிறாங்க? அவர் ஒரு ஆள் இப்படி தான் இவர் படிக்காங்க. வீட்டில் ஒரு ஆள் என்ன படிக்க? அவர் இப்போ 9ஆம் ஆண்டு. அவங்களே இந்த துறையில் ஒரு இன்ஜினியர் டெக்னாலஜி சம்மந்தமான இல்லை. அவங்களுக்கு அந்த மூல வேலை. ஏன்னா உங்களுக்கு கையில் நிறைய இருக்குதானே அந்த ப்ராக்டிஸ். என்னக்குள்ளாகவே இது பாடசாலையில் மூடி வச்சிருக்காதுங்க. பிள்ளைகளுக்கு ஒரு திறந்து காட்டுங்க, பேக்கெட்டை உடஞ்சி காட்டுங்க. தொழில்நுட்ப கல்லூரிகளில் இருக்குது மெஷின், பல கிழக்கு மாநிலத்தில் பல இடங்களில் இருக்குது. அந்த ஒர்க் ஷாப்பை இயங்குங்க, அதையிலையும் பூட்டி வச்சிருக்காதுங்க. அது நான் எந்தெந்த இடம் எந்தெண்டு சொல்லலை. ஆகவே அவற்றை வைக்குங்க. இது ஒரு மிகவும் பிரயோசனமான அதாவது இதில் ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன்.
ரத்மலான டெக்னோ காலேஜில் நான் போய் பார்த்தேன். ரத்மலான டெக்னோ காலேஜில், மரதான டெக்னோ காலேஜில், அருப்பலை டெக்னோ காலேஜில், பாதத்தும்புற டெக்னோ காலேஜில் நான் போனீங்கன்னு சொன்னால் அங்கே பொம்பளை பிள்ளைகள் தான் இந்த வேலை செய்யும். அதுகள் நின்று வேலை சேஃப்டி. ஆனால் வேலைங்கி நிறைய சம்பாதிக்குதுகள் இல்லைங்கானே, நிறைய உழைக்குதுகள். லேத் மிஷினோட ஒரு நாளைக்கு நிறைய உழைக்க தெரியுதா இது. ஆனால் கேர்ள்ஸ் வந்து செய்கிறது இன்னும் திருத்தமாக இருக்கும். அந்த வகையிலே engineering technology students, those who are going to sit for the practical exam or those who are studying the engineering technology, இந்த விடயங்களாக இருக்கிற இந்த காணொலியை பார்த்துக்கொள்ளுங்க. அதோட பற்றுப்பு சந்தியில் தேவன் ஒர்க் ஷாப்புக்கு வந்தீங்கன்னா அந்த படிப்பிக்கிற சேர்மார் அந்த பிள்ளைகளை அழைச்சிட்டு வந்தால் இங்கே நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். ஹெட் ஸ்ட்ரோக் என்றா என்ன, டெயில் ஸ்ட்ரோக் என்றா என்ன, பெட் என்றா என்ன, டூல்ஸ் என்றா என்ன, ஃபேஸிங் என்றா என்ன, டேர்னிங் என்றா என்ன, டேப்பர் டேர்னிங் என்றா என்ன, நேலிங் என்றா என்ன, சேஃப்டி என்றா என்ன, ஹீட் ட்ரீட்மெண்ட் என்றா என்ன, அனலிங் என்றா என்ன, டெம்பரிங் என்றா என்ன, நார்மலைசிங் என்றா என்ன, கொஞ்சிங் என்றா என்ன, எல்லாமே பார்த்துட்டு போகலாம். எல்லாமே வேறு செய்கிறத பார்த்து ஓரளவு அறிவு எடுக்கலாம். இங்கே பார்த்தா வயசுன்னு சொல்லுவாங்க, பிடிக்கிதாவி என்று சொல்லுவோம். இவைகளை வைத்துக்கொண்டு இந்த மெஷினே பார்க்காம என்ஜினியரிங் டெக்னாலஜி ப்ராக்டிக்கலுக்கு மாணவர்கள் அனுப்பிய பாடசாலைகளும் இருக்குது. இந்த லேத் மெஷினை மூடி வச்சிருக்கிற 8-10 ஒர்க் ஷாப்புகள், 8-10 மெஷினரிக்கு இன்னுமே பயன்படுத்தாமல் மூடி வச்சு கோர்ஸும் நடத்தாமல் இருக்கிற தொழில்நுட்ப கல்லூரிகளும் இருக்குது. VTA வொகேஷனல் ட்ரைனிங் அத்தாரிட்டியும் இருக்குது, VTCயும் இருக்குது. ஆகவே அவற்றையும் பயன்படுத்தினீங்கன்னு சொன்னால் அது மாணவர் சமுதாயத்துக்கு மிகவும் உந்துகோலாக அமைக்கும். நான் பல விடத்தை செய்யும்போது அவை கசக்கும், பாவக்காய் கசக்கும். ஆனால் அதை இனிக்க வைக்க வேண்டும். நான் இவ்வளவு பேசுகிறேன் என்றால் இது தானாக புத்தகத்தை பார்த்தோ, டெப்பை பார்த்தோ, அதாவது ஃபோனை பார்த்தோ, நான் கப்பியை பார்த்தோ வரவில்லை. திடீரென மோடவைக்க வந்து பார்த்தேன். ஆனால் நான் அன்று காடி தொழில்நுட்ப கல்லூரியில் 1985ஆம் ஆண்டு, கண்டி அருப்பலையில் வந்து 1987, முனிசிபல் ஒர்க் ஷாப்பில் 1992, அதே போல் ப்ரௌன் அண்ட் கம்பெனிலையும் 1992, அதே போன்று ஐஜிஎஸ் காமன் கட்டுநாயக்க, ஸ்டாக் காமன் கட்டுநாயக்க, அதே போன்று லங்கம் சிலோன் லிமிடெட் போன்றவற்றில் பொறியியலாளராக உற்பத்தி இருந்தபடினால அந்த அனுபவங்கள் தான் பேசுகின்றேன் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.